கார்த்திக் தீபா சீரியல் ஆகஸ்ட் 25 நாளைக்கான எபிசோடுக்கான ஒரு ப்ரொமோ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டே நம்ம கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்தி வந்துட்டு அவர் கல்யாணத்துக்காக ரெடி ஆகிட்டுருக்காரு. அப்போ அருணுக்கு கால் பண்ணுறாரு. அப்போ அருண் சொல்கிறாரு, கார்த்தி நீ சொன்ன மாதிரி எங்கே பார்த்தாலும் தேடி பார்த்துட்டேன், இங்கே யாருமே சந்தேகத்து இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, சரி ஓகேண்ணா, எதுக்கும் வெளியிலையும் பார்த்துக்கோ அப்படின்னு. இது கேட்ட அருணும், சரி கார்த்தி நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாமல் கல்யாணத்துக்கு ரெடியாகு, கண்டிப்பாக அந்த ரியாவும் ரம்யாவும் இங்கே வரத்துக்கு சான்சஸ் இல்லை, வந்தால் நம்மக்கிட்ட சிக்கி பொண்ணு அவளுகளுக்கு தெரியும், ஸோ கண்டிப்பாக அவளுக்கு இங்கே வரமாட்டாளுங்க அப்படின்னு. இது கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு, சரி அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. அப்போ நம்ம கார்த்தியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அப்போ கார்த்தியோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து கார்த்திக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி நினைக்கிறாரு, சரி நம்ம தீபாவுக்கு ஒரு தடவை கால் பண்ணி பேசுவோம் அப்படின்ட்டு கார்த்தி நேராக தீபாவுக்கு கால் பண்ணுறாரு. அப்போ மைதிலியும் மீனாட்சியும் தீபாவுக்கு வந்துட்டு மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம தீபா சொல்கிறாங்க, ஃபேஸ்க்கு நீங்கள் மேக்கப் போட வேணாம், நானே போட்டுக்கிறேன் அப்படின்னு. மைதிலி சொல்கிறாங்க, என்னடி உனக்கு மேக்கப்பே பிடிக்காது, இப்போ மேக்கப் போட்டுக்கிறேன்னு நீயாவே சொல்கிற அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இன்னைக்கு எனக்கு கல்யாணம் தானே, நான் மேக்கப் போட்டுக்காம யார் மேக்கப் போடுவா, நானே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவே மேக்கப் போடுறாங்க. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, தீபா நீ மேக்கப் போட்டு இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது, உனக்கு மேக்கப் போட தெரியாதுன்னு சொல்லியிருக்கியே அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, கல்யாணத்துக்காக எல்லாத்தையும் கற்றுக்க வேண்டியது தான், இதில் என்ன இருக்குது அப்படின்னு. இது கேட்ட மீனாட்சியும் சரிம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தீபாவோட ஃபோனு ரிங் ஆகுது. ஆனால் தீபா கண்டுக்கவே இல்லை, மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க. அப்போ தீபா சொல்கிறாங்க, யாரோட ஃபோன் ரொம்ப நேரமாக அடிச்சுக்கிட்டு இருக்கு, எடுத்து பேசுங்களேன், டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னு. அப்போ டக்குன்னு மீனாட்சி சொல்கிறாங்க, ஏ தீபா உன்னுடைய ஃபோன் தான்ப்பா அப்படின்னு. அப்போ தீபா அதிர்ச்சியாகி, ஓ அப்படியா, அதான் எனக்கு தெரியும், ரொம்ப நேரமாக ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கே, கட் பண்ணுங்கன்னு சொன்னேன் அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, தீபா கார்த்தி கால் பண்ணுறாரு, கட் பண்ணவா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சரி சரி கட் பண்ணுங்க, நான் அப்புறமாட்டி பேசிக்கிறேன், அதான் 2 பேருக்கும் கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு. இது கேட்டுட்டு மீனாட்சிக்கு டவுட் வருது. அப்போ மைதிலி லைட்டாக நம்ம மீனாட்சியை பார்க்க, அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, வா வெளியில் போய் பேசுவோம் அப்படின்ட்டு 2 பேரும் வெளியில் போகிறாங்க. 2 பேரும் வெளியில் போனதோட மைதிலி சொல்கிறாங்க, தீபா காணாமல் போயிட்டு வந்ததுலேருந்து ஒரே சந்தேகமாக இருக்குது, தீபா நடவடிக்கை, தீபாவோட சைகை எல்லாத்தையும் பார்த்தா எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது, தீபா இந்த மாதிரி பிஹேவ் பண்ணதே கிடையாது அப்படின்னு. மீனாட்சி சொல்கிறாங்க, ஆமாம் மைதிலியன், நானும் வாட்ச் பண்ணேன், தீபா இந்த மாதிரி இது வரைக்கும் பிஹேவ் பண்ணதே கிடையாது, அவளுக்கு மேக்கப் போடவே தெரியாது, ஆனால் மேக்கப் போட தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மேக்கப் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு உட்காந்துருக்கா, எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது, அவள் முகத்திலேயே கை வைக்க விட மாட்டேங்கிறா, ஸோ கண்டிப்பாக ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நம்ம மீனாட்சி சொல்கிறாங்க. மைதிலி சொல்கிறாங்க, அதான் நானும் நினைக்கிறேன், கார்த்தி ஃபோன் அடிக்கிறாரு அப்புறமாட்டி பேசிக்கிறேன்னு சொல்கிறாளே, கார்த்தி மேலே எவ்வளோ க்ரேஸாக இருக்கா, ஆனால் கார்த்திக்கிட்டேயே அப்புறம் பேசிக்கிறேன்னு சொல்கிறா, இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, ஆமாம் அப்படின்னு. அப்போ இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது டக்குன்னு அந்த இடத்துக்கு கார்த்தி வராரு. கார்த்தியை பார்த்ததோட மீனாட்சி சொல்கிறாங்க, தம்பி கால் பண்ணிங்க உடனே வந்துட்டீங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இல்லை நான் தீபாவுக்கு ரொம்ப நேரமாக கால் பண்ணிக்கிட்டு இருந்தேன், தீபா ஃபோன் அட்டன் பண்ணவே இல்லை, ஸோ அதான் என்னாச்சுன்னு தெரியலன்னு நேராக பார்க்க வந்தேன் அப்படின்னு. அப்போ மீனாட்சி சிரிச்சுக்கிட்டே, தம்பி உங்கள் 2 பேருக்கு தான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கல்யாணம் நடக்க போகுது, கொஞ்ச நேரம் கூட அவங்க ஒய்ஃபை மிஸ் பண்ண முடியாதா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இல்லை நான் தீபா கிட்டே ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு மீனாட்சியும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம மீனாட்சி சொல்கிறாங்க, தம்பி தீபா வந்துட்டு ரூமில் தான் இருக்கா போங்க அப்படின்னு. இதை கேட்ட கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரூம்குள்ளே போகிறாரு. அங்கே போய் பார்த்தா நம்ம தீபா வந்துட்டு மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ கார்த்தி போயிட்டு தீபா அப்படின்னு கூப்பிட, அப்போ ரியா செமையாக அதிர்ச்சி ஆகுறாங்க. ஆகா, எவனை பக்கத்துக்குள்ளே சந்திக்கக்கூடாது அப்படின்னு நினச்சோமோ அவனே வந்து நிற்கிறானே அப்படின்ட்டு நம்ம தீபா திரும்பி பார்க்குறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, என்ன தீபா மேக்கப்பெல்லாம் புதுசாக இருக்குது அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, எல்லாத்தையும் கற்றுக்க வேண்டியது தான், உங்களுக்காக கற்றுக்கிட்டேன், அந்த ரம்யா என்ன சொன்னா, எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொன்னால, அதனால தான் உங்களுக்காக நான் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தியும் சூப்பர் தீபா அப்படின்னு சொல்லிட்டு நேராக தீபா கிட்ட, சரி உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம்,
கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்ல, அப்போ தீபா சொல்கிறாங்க, செல்ஃபியா அதெல்லாம் வேணாம் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, என்ன தீபா நீங்களே அடிக்கடி என் கூட செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவீங்க, இப்போ என்ன இப்படி சொல்கிறீங்க, இங்கே வாங்க அப்படின்ட்டு நேராக தீபாவோட கையை பிடிக்க, அப்போ டக்குன்னு ரியா கையை தட்டி விட்டு, நான் உங்கள் அண்ணி அப்படின்னு சொல்ல, அப்போ கார்த்தி ஷாக் ஆகி, என்ன நீங்கள் எனக்கு அண்ணியா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சேச்சே இல்லை அண்ணி வந்துட்டாங்கன்னு சொன்னேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஓ அப்படியா சரி அப்படின்னு சொல்ல, மைதிலையும் மீனாட்சி அந்த இடத்துக்கு வராங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, தீபா கூட ஒரே ஒரு செல்ஃபி எடுத்துக்கலான்னு நினச்சேன், தீபா என்னடான்னா செல்ஃபி எடுக்க வேணான்னு சொல்கிறாங்க அப்படின்னு. மீனாட்சி சொல்கிறாங்க, தம்பி அவளுக்கு கொஞ்சம் கல்யாண டென்ஷன் இருக்கும், மற்றபடி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்ல, கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போனதோட நம்ம மைதிலி நேராக தீபாவை பார்த்து, தீபா என்ன இதெல்லாம், கார்த்தி ரொம்ப ஆசைப்பட்டு உன் கூட செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸில் வைக்கணும் அப்படின்னு நினச்சி உன் கூட ஃபோட்டோ எடுக்க வந்திருக்காரு, அவரை போயிட்டு இப்படி இரிட்டேட் பண்ணி அனுப்புறியே, இதெல்லாம் நல்லதுக்கு இல்லைம்மா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் எனக்கு கொஞ்சம் கல்யாண டென்ஷனாக இருக்குது, அதுதான் மற்றபடி எதுவும் இல்லை அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, இந்த கல்யாணம் எப்போ நடக்கும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தது அது நீ மட்டும்தான், ஆனால் இந்த கல்யாணத்தை பற்றின கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு. அப்போ ஜானகி அந்த இடத்துக்கு வராங்க. ஜானகி வந்துட்டு இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்க, அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, தீபாவோட பேச்சிலையும் நடைமுறையிலையும் நிறைய மாற்றங்கள் தெரியுது அப்படின்னு. ஜானகி சொல்கிறாங்க, இங்கே பாரு மைதிலி, நானும் அப்பையிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், தீபாவை ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்க, இங்கே பாரு இது தீபாவுக்கு ஒரு கல்யாண பதட்டமாக இருக்கும், மற்றபடி எதுவும் இல்லை அப்படின்னு. இது கேட்டுட்டு மீனாட்சியும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி நேராக சரவணனுக்கு கால் பண்ணி, என்னாச்சு அந்த ரியாவையும் ரம்யாவையும் கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு கேட்க, சரவணன் சொல்கிறாரு, கார்த்தி ஒரு முக்கியமான லீடு கிடச்சிருக்கு, ஏதோ ஒரு பொண்ணை கடத்தி கொண்டு போய் குடோனில் வச்சுருக்காங்களாம், பக்கத்துலேருந்து ஒருத்தவங்க கால் பண்ணி சொன்னாங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு, எந்த பொண்ணு அப்படின்னு. அப்போ சரவணன் சொல்கிறாரு, அதான் கார்த்தி தெரியல, ரியாவையும் ரம்யாவையும் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொருத்தவங்களும் அனுப்பிட்டேன், இப்போ அந்த பொண்ணை ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு தான் கார்த்தி போயிட்டுருக்கேன் அப்படின்னு. இது கேட்ட கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. அப்போ சரவணன் நேராக தீபா இருக்கிற குடோனுக்கு தான் போகிறாங்க. அங்கே வந்துட்டு போலீஸ் ஹாரன் கேட்டதோட அங்கே உள்ளவங்களாம் எந்திரிச்சு ஓடுறாங்க. அப்போ ஒரு சில ரவுடிகள் ஐயோ போலீஸ்ரா அப்படின்ட்டு தப்பிச்சு ஓடிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம தீபா கத்துறாங்க, யாராவது வாங்க என்னை கட்டி போட்டிருக்காங்க காப்பாற்றுங்க அப்படின்னு. அப்போ சரவணன் உள்ளார வராரு. உள்ளார வந்துட்டு தீபாவை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாரு, என்ன தீபா இது, உங்களை யாரோ கடத்திட்டு வந்து கட்டி போட்டிருக்காங்களா, யார் தீபா உங்களை தூக்கிட்டு வந்தது அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சார் ரொம்ப பெரிய பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு சார், அந்த ரம்யாவும் ரியாவும் பிளான் பண்ணி என்னை தூக்கிட்டு வந்துட்டாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த ரியா இருக்கால அவள் என்ன மாதிரியே வேஷம் போட்டுக்கிட்டு கார்த்தி பக்கத்தில் உட்காந்து கல்யாணத்தை முடிக்க போகிறா, அந்த ரம்யாவும் அந்த மண்டபத்துக்குள்ளே தான் இருக்கா அப்படின்னு. இது கேட்டதை விட சரவணன் சொல்கிறாரு, இப்போ நான் கார்த்திக்கு கால் பண்ணேன், நீ காணாமல் போன விஷயம் எதுவுமே சொல்லவே இல்லை, அப்போ மாறு வேஷத்தில் அங்கே தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு, தீபா நம்ம உடனேயே போகணும், இல்லைன்னா அந்த ரம்யா கார்த்தியை கல்யாணம் பண்ணிடுவா அப்படின்னு. இது கேட்டுட்டு தீபாவும் ஆமாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு நேராக மண்டபத்துக்கு வராங்க. அப்போ சரவணன் நேராக கார்த்திக்கு கால் பண்ணுறாரு. கார்த்தி வந்துட்டு முக்கியமான வேலையில் இருக்கிறதுனால அவரால் ஃபோனை அட்டன் பண்ண முடியலை. அப்போ நம்ம சரவணன் நேராக அருணுக்கு கால் பண்ணுறாரு. அருண் ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்ல, அப்போ சரவணன் சொல்கிறாரு, அருண் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், தயவு செஞ்சு ஃபோனை கட் பண்ணிடாத, அங்கே தீபா உருவத்தில் இருக்கிறது தீபாவே கிடையாது, அது ரியா அப்படின்னு. இது கேட்டதோட அருண் ஷாக் ஆகுறாரு. என்ன சொல்கிறீங்க, அந்த கார்த்திக்கு பக்கத்தில் அந்த தீபா உட்காந்துருக்காங்களே அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. அருண், தீபா இங்கே இருக்கா, அங்கே நல்லா ஏமாத்திட்டு வேற எவ்வளோ ஒருத்தி உட்காந்துருக்கா, சீக்கிரம் அந்த கல்யாணத்தை நிப்பாட்டு அப்படின்னு. அப்போ அருண் அங்கேருந்து உடையாந்து அண்ணா தாலி கட்டாத அப்படின்னு சொல்ல, அப்போ கார்த்தி ஷாக் ஆகி என்னாச்சு அருண் அப்படின்னு சொல்ல, அப்போ அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாரு அருண், இதெல்லாம் என்ன கல்யாணத்தை நிப்பாட்டு அப்படின்னு. அப்போ அருண் சொல்கிறாரு, அம்மா அங்கே கார்த்தி பக்கத்தில் உட்காந்துருக்கிறது தீபாவே கிடையாது அப்படின்னு. அப்போ ரம்யா பதட்டப்படுறாங்க, ஐயோ கண்டுபிடிச்சிட்டானுங்களே அப்படின்னு. அப்போ கார்த்தி நேராக அருணை பார்த்து, என்னண்ணா இது, தீபா இந்த தானே இருக்காங்க அப்படின்னு. அப்போ அருண் சொல்கிறாரு, கார்த்தி நீ அதில் தான் ஏமாறுற, தீபாவோட ஃபேஸ் மாதிரியே மாஸ்க் போட்டுக்கிட்டு ஒருத்தி உட்காந்துருக்கா அப்படின்னு. அப்போ கார்த்தி டக்குன்னு தீபாவோட முகத்தில் கை வைக்க போக, அப்போ டக்குன்னு ரம்யா கிளம்புறாங்க. அப்போ கார்த்தி அதிர்ச்சியாகி, அதான் உண்மையிலே எந்த தப்பு இல்லைல்ல, அப்புறம் எதுக்கு நீ நவர்ற அப்படின்னு சொல்ல, அப்போ பயப்பட ஆரம்பிக்கிறாங்க அந்த ரம்யா. அப்போ அருண் சொல்கிறாரு, கார்த்தி அது தீபாவே கிடையாது அப்படின்னு. ரொம்பவே சூப்பராக அப்கமிங் எபிசோடை கொண்டு போகிறாங்க. இதே மாதிரி இனிமேல் அப்டேட்ஸை தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கணும்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.